மார்ச் 24 2025 டோனால்ட் விளக்கப்பண பகுப்பாய்வு. காலாவதியால் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களுடன் அமெரிக்க சந்தைகள் வாரத்தை உயர்வாக முடித்தன. அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை சிறிது உயர்ந்தன. இது வர்த்தக கொள்கை நிச்சயமற்றம், மந்தநிலை கவலைகள் மற்றும் மெகா கேப் டெக் பங்குகளின் பின்வாங்கல் ஆகியவற்றால் ஏற்பட்ட 4 வார நீண்ட இழப்பீட்டை முடிவுக்கு கொண்டு வந்தது. குவாட்ரூபிள் வெற்றிங் மூலம் சந்தையின் இறுதி நேர ஏற்றம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இது ஒரு காலாண்டு நிகழ்வாகும், இதில் பங்கு விருப்பங்கள், குறியீட்டு விருப்பங்கள், பங்கு எதிர்கால ஒப்பந்தங்கள் மற்றும் குறியீட்டு எதிர்கால ஒப்பந்தங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் காலாவதியாகின்றன. கோல்ட்மேன் சாக்ஸ் கூற்றுப்படி 4.7 டிரில்லியனுக்கும் அதிகமான விருப்ப ஒப்பந்தங்கள் அன்று காலாவதியான. இது வணிகர்கள் மறுசீரமைப்பு மற்றும் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிப்பதால் ஒரு கூர்மையான வடிவ மீட்புக்கு வழிவகுத்திருக்கலாம். தொழில்நுட்ப அமைப்பு. இன்றைய அமர்வுக்கு டோவின் தொடக்க விலை OP 42,154 ஆகும். அதே நேரத்தில் சந்தை நிலை விலை MLP 41,980 ஆகஸ்ட் குறைவாக உள்ளது. 30- நாள் நகரும் சராசரி MA 30 42,400 இல் உள்ளது. விலை நடவடிக்கை OPக்கு கீழே இருக்கும் போது குறியீட்டுக்கு தொடர்ச்சியான கீழ்நோக்கி ஆபத்து உள்ளது. ஏற்றம் காணும் காட்சி. குறியீடு OPக்கு மேல் இருக்கும் போது MA 30 நோக்கி மீண்டும் நகர்வதற்கான சாத்தியம் உள்ளது. முதல் முக்கியமான உயர்நிலை மட்டம் பைவோட் 1 ஆதரவு 41,730 ஆகும். இது மதிக்கப்பட்டால் உயர்நிலைகளுக்கு ஒரு துள்ளல் பலகையாக செயல்படலாம். இறக்கம் காணும் காட்சி. விற்பனை அழுத்தம் மீண்டும் தொடங்கினால் KSI மற்றும் KCX குறிகாட்டிகள் இரண்டிலிருந்தும் கரடி சமிக்ஞைகள் ஆதரவுடன் MLP 41,980 முதல் ஆதரவு வரியாக தோன்றலாம். குறிப்பாக சந்தை தொடர்ச்சியான டோஜி மெழுகுவர்த்திகளை உருவாக்கியுள்ளது. இது வரவிருக்கும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் கூர்மையான திசை நகர்வுகளுடன் தொடர்புடைய முறை. வணிகர்கள் ஒரு சாத்தியமான முறிவுக்கு தயாராக இருக்க வேண்டும். மேல் நோக்கி 43,000 மற்றும் கீழ் நோக்கி 41,400 ஆகிய முக்கியமான மட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும். யானை வர்த்தக அமைப்பு இன்னும் செயல்பாட்டில் உள்ளது. மறுப்பு. மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது.